அம்மம்மா அப்படி தங்கள் கங்கை தேவியாக இருந்தாலும் என்ன போவேன் இல்லையா உள்ளவ தண்ணி குடிக்கலாம்னு போனேன். அப்ப தண்ணி கேட்டாரு. அப்ப நான் அப்பாவுக்கு நரைக்கு நரைக்கு வரைக்குதாமா ரெடி பண்ணி விட சொன்னாரு. அதனால சிக்கன் ரைஸ் வாங்கி வச்சிருக்காங்க. போயிட்டு வந்துடும். பாய் 10 கிலோ கறி பாய். தெரியுமா யார் ஆயா? 10 மாதம் அங்கத்திலே சுமந்து பெற்றார்களே யாருமா? என் தாயார் யார் தெரியுமா? உங்களை யாரும் பெற்று விட்டாங்க? இந்த உலகமெல்லாம் பரவ சொல்லி தெரிஞ்சாகணும். ஊர் ஊரா போக சொல்லி திருவா அலைய சொல்லி திருவா நீ சொல்வது உண்மைத்தான். ஆமாமா நான் ஒரு தெரியுமவள் தான். அதான் எப்படி கங்கையாக நீராக ஆறாக ஓடையாக போறல அப்படி அதான் தலைவலியா தெரியுறீங்களா? கண்ணம்மா ஆமாம்மா. என் தந்தை யாரோ பர்வதராஜ மன்னன். தந்தையார் பர்வதராஜ மன்னன். உண்மைதான். தாயாரோ மைனா குமாரி. மைனா குமாரி தாயார் மைனா குமாரி. உண்மைதான். சரிங்க. பர்வதராஜ மன்னனுக்கும் மைனா குமாரி தாயாருக்கும் அள்ளி செல்லமாக நாங்கள் 2 பெண் பிள்ளைகள் பிறந்தோம். அக்கா பார்வதி முதல் பிறந்தாள். அக்கா உண்மைதான். அட பார்வதி அந்த பிராந்திகள் பாட்டில் பொறுக்கிட்டு இருந்தாங்க. காலம் பொறுக்கிறோம். அந்த பொம்பளை கூட விட்டு வைக்க மாதிரி இருக்குது. எல்லா பக்கமும் போயிருக்கிற. நீ கூட பொறுக்கணே இல்ல அவரு கூட அசிஸ்டன்ட். கண்ணம்மா அந்த அம்மாவுக்கு பின்னாடி வேலை செய்யறவங்க கூட ஹெல்ப் பண்ணிட்டு. அப்படி பார்வதியாக அக்கா பிறந்திருந்தாலும் அவர் இல்ல செல்ஃப். இந்த கங்கை நான் 2வது பிறந்திருந்தாலும் எனக்கு திருமணம் கல்யாணம் பண்ணிட்டீங்களா? ஆமா. ஐயோ யார? மட்டலகாரங்க. என்னதான் பண்றது? நம்மள எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சு? நான் யாரையும் மாலையிட்டேன் தெரியுமா? நீங்க யாரையுமா? கணவன் பேரு தெரியுமா? ஐயோ எத்தனை பேருமா? கணேசனா? அதெல்லாம் என் மகன் விநாயகன் கணேசன். அக்கா மகன் எனக்கு மகன். மசாலக்காரங்க பாருங்க. கண்ணம்மா என் கணவர் யார் தெரியுமா?
நம்பர் கொண்டு உன் நம்பரை கூப்பிடுறா. நான் அக்கா இல்ல அண்ணா. ஆமா அம்மா ஆ என் கணவர் யார் தெரியுமா? தலைவரே உங்களை தான் கூப்பிடுறாங்க. ஓகே ப்ரோ, நைஸ் நைஸ், குட் ஜாப். கல்யாணம் ஆகல அந்த பையனுக்கு, அதனாலதான் நீ போக சொல்றேன். மும்மூர்த்தி தேவர்களில் ஒருவராக விளங்கக்கூடிய மும்மூர்த்தி தேவர்களில் ஒருவர். ஆமா ஆமா, ஈரேழு 14 உலகத்திற்கும், ஈரேட்டுல 14 உலகத்திற்கும், 84 லட்சம் ஜீவராசிகளுக்கும், 84 லட்சம் ஜீவராசிகளுக்கும் உணவு கொடுத்து உயிர் கொடுத்து படியெடுக்கக்கூடிய அந்த பரமசிவரை நான் திருமணம் செய்தேன்.